Hi guys, welcome to our channel DS Delights. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி burnt garlic fried rice. முதல்ல இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு 80 to 90% வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துடலாம். கார்லிக் ஒரு 10லேருந்து 15 பூண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் வந்து குட்டி குட்டியாக தான் சாப் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கார்ன், கேப்சிகம் கொஞ்சம், பீன்ஸ் வந்து மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் வேகாது. கொஞ்சமாக வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பன்னீர் தேவைப்படாது, ஆனால் எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பாஸ்மதி ரைஸும் நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை இந்த ஓக் தான். இதை இப்போ சூடாகட்டோன்னு எண்ணெய் ஊற்றி கார்லிக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூடாயிருச்சு. கடலெண்ணெய் தான் இப்போ நான் ஊற்றுறேன். இதில் வந்து கார்லிக்கை நல்லா ஃப்ரை பண்ணி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இந்த கார்லிக்கை இதில் ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கார்லிக் மட்டும் ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்காக வச்சுக்கலாம், இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ரை பண்ணுறதுக்காக. இதுவும் வந்து ஃப்ரைட் ரைஸில் தான் போட போகிறோம், ஆனால் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து போடலாம். நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தெரியுதா? இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் இதுவும். பட் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லலாம்னு நினச்சேன். அதனால் இப்போ வந்து ஆலிவ் ஆயில் ஒரு 1 டீஸ்பூன், தெரியுதா? ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம இப்போ கார்லிக் ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெய், ஏன்னா அந்த கார்லிக்கோட எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு டீஸ்பூன். நம்மளோட கடலெண்ணெய்க்கு பதில் இப்போ வந்து கார்லிக் ஃப்ரை பண்ண எண்ணெயை வந்து ஊற்றுறேன். நீங்கள் அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கடலெண்ணெய் ஊற்றிருப்பேன். இதில் ஒரே ஒரு ஆட் ஆன் என்னென்னா கார்லிக். எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா சைனீஸ் ஐட்டம் எல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் தான் செய்வாங்க. இப்போ நம்ம மீதி கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை. லைட்டாக கிளாஸ் மாதிரி பிங்க்ஷாக மாறும் போது நம்ம நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால சீக்கிரம் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடும்.
ஒரு கச்சக்குன்னு நம்மளுக்கு இருக்கணும் எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்து போயிருந்தா நல்லா இருக்காது. பீன்ஸ் போட்டுக்கலாம். கார்ன் போட்டுக்கிறேன். ஒரு சிலர் பட்டாணி இந்த காலிஃப்ளவர்லாம் கூட போடுவாங்க. உங்களுக்கும் வேணா போட்டுக்கோங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இது வதங்குறதுக்காக இந்த வெஜிடபிள்ஸ்லாம். திருப்பி சொல்றேன், நல்லா வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கச்சக்குன்னு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமா தூவிக்கலாம். ஆல்ரெடி வெந்துருச்சு வெஜிடபிள்ஸ்லாம், அதனால இப்போ வந்து நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அஜினோமோட்டோ அந்த மாதிரி வேற எந்த பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் உப்பு, பெப்பர், இதை வச்சே நம்மளுக்கு தரமான டேஸ்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்லயும் எல்லாரும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப திரும்ப சொல்றேன், இது ஆப்ஷனல் தான். பன்னீர் நான் கொஞ்சம் போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் பன்னீரையும் ஆட் பண்றேன். பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்ல என்ன பன்னீரா அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு பன்னீர் பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்றேன்னு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பண்ண எல்லா ப்ரொசீஜரும் வந்து நார்மல் ஃப்ரைட் ரைஸ்க்கும் பண்ணலாம். இப்போ பண்ண போறது நம்மளோட பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். அதனால ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கார்லிக்கையும் நான் ஆட் பண்றேன். முன்னாடியே சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த ரைஸை வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 80 to 90% வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து குக் ஆயிருந்தா போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்க போடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ ஃபைனல் டச், நம்மளோட பெப்பர், உப்பு தேவையான அளவு, மீதி இருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் குட்டி குட்டியா நறுக்குனது, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா உடைஞ்சிடும். கார்லிக்கோட ஸ்மெல் அப்படியே தூக்குது. என்னதான் நம்ம சைனீஸ் டிஷ் செஞ்சாலும் சரி, இல்லை அமெரிக்கன் டிஷ் செஞ்சாலும் சரிங்க, இந்த கொத்தமல்லி இல்லைன்னா நம்ம இந்தியன்ஸோட சாப்பாடு எண்டே ஆகாது. அதனால நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். சைனீஸ் ஐட்டமில் கொத்தமல்லியான்னு கேட்காதீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, பன்னீரும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இப்போ அருமையான பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு டிஎஸ் டிலைட்ஸ்.